தெரிந்த தொழிலை விட்டவனும் கெட்டான், தெரியாத தொழிலை தொட்டவனும் கெட்டான். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு என்ன தெரியுமோ அதை தான் பண்ணணும். சப்போஸ் தெரியலன்னா அதை கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா பண்ணணும். எனக்கு தெரிஞ்சு நம்ம கம்யூனிட்டியில் 70% ஆட்களுக்கு டீசென்ட்ரலைஸ்டு எக்ஸ்சேஞ்சஸ் டெக்ஸஸை யூஸ் பண்ணவே தெரியலை. எல்லாருமே என்ன தான் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சஸ் யூஸ் பண்ணுறாங்க. கிரிப்டோவோட மெயின் நோக்கமே டீசென்ட்ரலைசேஷன். அப்போ டீசென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சஸ் யூஸ் பண்ண தெரியணும். டீசென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சஸ் யூஸ் பண்ணாமல் சென்ட்ரலைஸ்டு எக்ஸ்சேஞ்சஸ் லைக் வசீரெக்ஸ், காயின் டிசிஎக்ஸ், காயின்எக்ஸ், பிங்கெக்ஸ், பைனான்ஸ், குகாயின் இதெல்லாமே சென்ட்ரலைஸ்டு எக்ஸ்சேஞ்ச். யாரோட கண்ட்ரோல்லையாவது இருக்கும், யாராவது ஒரு ஓனர் இருப்பார், அவர் கண்ட்ரோலில் இருக்கும். ஆனால் டீசென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சுன்றது அதை யாருமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. நமக்கு நாமே முதலாளின்ற மாதிரி நம்ம கிரிப்டோ, நம்ம கீ இருக்கும், நம்ம கிரிப்டோ இருக்கும், நம்ம அதுக்குள்ளேயே வச்சுக்கலாம், அதுக்குள்ளேயே விற்றுக்கலாம், அதுக்குள்ளேயே வாங்கிக்கலாம். இதுக்கு வந்து யாருக்கும் நம்ம பதில் சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது. ஸோ அதனால் கண்டிப்பாக என்னவும் தெரிஞ்சுக்கணும்னா டீசென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சஸில் எப்படி வாங்குறது, விற்கிறது, எப்படி உள்ளே கொண்டுட்டு போகிறதுன்ற விஷயங்கள் தெரிஞ்சிச்சுன்னு சொன்னால் தான் கிரிப்டோக்குள்ளே பயணிக்கும் போது முழுமையாக அவங்களால் அதனுடைய பயனை அடைய முடியும். அதை பற்றி தான் இந்த பர்டிகுலர் எபிசோடில் ரொம்ப தெளிவாக விளக்கத்தோடு பார்க்க போகிறோம். கம் ஆன், லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. நான் முன்னாடியே தெளிவாக சொல்லிட்டேன். சென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்சஸ் அது ஒரு பக்கம், அதாவது பைனான்ஸ், குகாயின், வசீரெக்ஸ், காயின் டிசிஎக்ஸ், ஜியோடெஸ், பிங்கெக்ஸ், காயின்எக்ஸ், எம்இஎக்ஸி, கேட்.io இதெல்லாமே சென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்சஸ். ஸோ இது வந்து யாரோட கண்ட்ரோல்லையாவது இருக்கும். ஓகேங்களா, ரைட். இப்போ டீசென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சுன்னா அது வந்து யாரோட கண்ட்ரோல்னு இருக்காது, நமக்கு நாமே முதலாளி. இப்போ இந்த டீசென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சு நம்ம யூஸ் பண்ணணும்னு சொன்னால் முதல்ல நமக்கு என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேலெட் வேணும். ஏன்னா சென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்சஸில் நம்ம வாங்குகிற கிரிப்டோவை யார் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுப்பாங்கன்னா அந்த கம்பெனி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். சப்போஸ் அதில் திருட்டு போயிடுச்சுன்னா நமக்கு தான். இப்போ வசீரெக்ஸில் பாருங்கள் ஹேக் ஆகிடுச்சின்னு சொல்லி தரமாட்டேங்கிறாங்க. இதே டீசென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சில் இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த வேலெட் நம்மளுடைய சொந்த வேலெட்டு, அதாவது அந்த வேலெட்டுக்குள்ளே நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா இது நம்ம கீயை வந்து தொலைக்காத வரைக்குமோ அல்லது நம்மளுடைய கீயை வந்து யாராவது திருடி பிஷிங் அட்டாக் ஏதாவது அட்டாக் பண்ணாமல் திருடாத வரைக்குமோ இந்த வேலெட்டு நமக்கு சொந்தம் தான். யுவர் கீஸ் யுவர் கிரிப்டோன்னு சொல்லுவாங்க. அதனால் நம்ம கீயை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது, நம்மளுடைய கிரிப்டோஸை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு முதல்ல என்ன வேணும், வேலெட் வேணும். இந்த வேலெட்டுக்கு உங்களுக்கு சிம்பிளான வேலெட்னா என்ன யூஸ் பண்ணலாம்னா ட்ரஸ்ட் வேலெட். இதை ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், இன்ஸ்டால் பண்ணுங்கள். இது இன்ஸ்டால் பண்ணும்போதும் உங்களுக்கு சீட் ஃப்ரேசஸ் கேட்கும். 12 வார்த்தை இருக்கக்கூடிய சீட் ஃப்ரேசஸ் அதை தனியாக ஒரு டைரியில் எழுதி வச்சுக்கிட்டு இன்ஸ்டால் பண்ணி முடிச்சுருங்க. அதுக்கப்புறமா என்னென்ன காயின்ஸ் வாங்குறீங்களோ, என்னென்ன செயினில் வாங்குறீங்களோ அதுக்கு தகுந்தபடி நிறைய டீசென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சஸ் இருக்குது. முதல்ல பார்ப்போம். ETH எத்ரியம் பேஸ் பண்ண காயின்ஸ் ஏதாவது வாங்கணும்னு சொன்னால் கண்டிப்பாக அதுக்கு என்ன பெரிய எக்ஸ்சேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா யூனிஸ்வாப். அடுத்து BNB, அதாவது பைனான்ஸ் சம்மந்தமாக இருக்கக்கூடிய காயின்ஸ் எதாவது வாங்கணும்னு சொன்னால் இதுக்கு பேன்கேக் ஸ்வாப். இதுக்கு அடுத்து வந்து சொலோனா சம்மந்தமான காயின்ஸில் வாங்கணும்னா ஜூபிட்டர், ஆர்கா, நிறையா இருக்குது. இதுலேயுமே நிறையா இருக்குது. இதுக்கப்புறம் வந்து அவாக்ஸ் சம்மந்தமாக வாங்குறீங்கன்னு சொன்னால் இதுக்கு ட்ரேடர் ஜோன்னு சொல்லுவாங்க. இது மாதிரி இது எல்லாமே டீசென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்ச். இது ஒரு டீசென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்ச், இது ஒரு டீசென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்ச். ஜூபிட்டர் 1, ஆர்கா 1, ஜோ 1. இது மாதிரி என்னென்ன காயின்ஸ் வாங்குறீங்களோ அதுக்கு தகுந்த அதேமாதிரி பாலிகானில் வாங்குறீங்கனாலும் யூனிஸ்வாப்பை யூஸ் பண்ணலாம். ETHல பேஸ் செயினில் வாங்கினாலும் யூனிஸ்வாப்பை யூஸ் பண்ணலாம். BNB, அதாவது BNB செயினில் வாங்கினீங்கன்னா பேன்கேக் ஸ்வாப்பில் போய் நீங்கள் யூஸ் பண்ணலாம். 1 இன்ச்சில் யூஸ் பண்ணலாம். நிறைய எக்ஸ்சேஞ்ச், பேக்குன்ற எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. அதுமாதிரி சொலோனாவில் பேஸ் பண்ண காயின்ஸில் வாங்கினோம்னா ஜூபிட்டர் நல்லாயிருக்கு, அதேமாதிரி ஆர்கா நல்லாயிருக்கும். SUI போனீங்கன்னா செட்டஸ் இருக்குது. இது எல்லாமே டீசென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்ச். இந்த எக்ஸ்சேஞ்சஸில் எப்படி நம்ம யூஸ் பண்ணணும், இது எப்படி நம்ம பயன்பாட்டு கொண்டுட்டு வரணுன்றதை ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட நான் காட்டியிருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா யூனிஸ்வாப்பில் போய் எப்படி பை பண்ண போகிறோம், அதாவது ஒரு பர்டிகுலர் காயினை பேஸ் செயினில் பை பண்ண போகிறோம். ஆக்சுவலாக என்ன பை பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பேஸ் செயினில் கொஞ்சம் ஒரு $15 உள்ளே கொண்டு போய் அந்த யூஸ் பண்ணி KTA அப்படின்ற ஒரு காயினை உள்ளே ஆட் பண்ணி அதை என்ன பண்ண போகிறோன்னா பை பண்ண போகிறோம். இதைத்தான் இப்போ நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ப்ராக்டிக்கலாக பார்க்குறதுக்கு முன்னாடி தியரட்டிக்கலாக என்னென்னன்றதை சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு ப்ராசஸ், ஒரு வேலெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த வேலெட் என்னவாக இருக்கலாம், ட்ரஸ்ட் வேலெட்டாக இருக்கலாம். சரிங்களா, இது ஓப்பன் பண்ணி சீட் ஃப்ரேஸை கண்டிப்பாக எழுதி வச்சுக்கோங்க. இல்லைனா ஒன்ஸ் சீட் ஃப்ரேஸ் தொலைஞ்சிருச்சுன்னு சொன்னால் இதை என்ன பண்ண முடியாது, ரெக்கவர் பண்ணவே முடியாது. ரெண்டாவதாக இந்த ட்ரஸ்ட் வேலெட்குள்ளே செயின் நெட்வொர்க்குன்னு சொல்லுவாங்க, செயின் அல்லது நெட்வொர்க், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நான் ப்ராசஸ் செஞ்சு காட்டுறேன். ETH செயின், பேஸ் செயின், பாலிகான் செயின்,
பிஎன்பி செயின், அவாக்ஸ் செயின், சொலோனா செயின், எஸ்யூஐ செயின், அந்த செயின்லாம் என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். மூன்றாவதாக உள்ளுக்குள்ளே அமௌண்ட்டை கொண்டு வாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இடிஹெச் பேஸ் பண்ண ப்ராஜெக்ட் வாங்கினீங்கன்னா இடிஹெச் உள்ளே கொண்டு வாங்க. அது எந்த செயினில் இருக்கோ அதில் கொண்டுட்டு வரணும். இடிஹெச் செயினில் இருந்தால் இடிஹெச் செயினில் கொண்டு வரணும். பேஸ் செயின் இருந்தால் பேஸ் செயினில் கொண்டு வரணும். பிஎன்பி செயினில் இருந்துச்சுன்னா பிஎன்பியை உள்ளே கொண்டுட்டு வரணும். சொலோனா செயினில் இருந்தால் சொலோனா உள்ளே கொண்டுட்டு வரணும். அந்த ரிசீவ் அட்ரஸ் கொடுத்து கொண்டுட்டு வரணும். அப்போ என்ன பண்ணணும், அமௌண்ட், அதாவது வந்து கிரிப்டோ, அதாவது அமௌண்ட்னு சொல்லிப்போம், அதை அமௌண்ட்டை உள்ளே ஆட் பண்ணணும். நான்காவதாக என்ன பர்டிகுலர் காயின் வாங்குறீங்களோ அந்த காயினை ஆட் பண்ணணும். இந்த வேலெட்குள்ளே என்ன பண்ணணும், அந்த பர்டிகுலர் கிரிப்டோவை ஆட் பண்ணது. கிரிப்டோ ஆட் பண்ணோம்னா கண்டிப்பாக நீங்கள் எது வச்சு ஆட் பண்ணலாம்னா CoinGecko. இதுக்குள்ளே வந்து கான்ட்ராக்ட் அட்ரஸ் இருக்கும். அந்த கான்ட்ராக்ட் அட்ரஸ் எடுத்துகிட்டு வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா டெக்ஸு இதை ஓப்பன் பண்ணி ஸ்வாப் பண்ணணும். இத்தனை ப்ராசஸ் இருக்குது. சரிங்களா? ஃபஸ்ட்டு ப்ராசஸ் வேலெட்டு, அடுத்து வந்து செயின் நெட்வொர்க்கு ஆட் பண்ணணும், அடுத்து அமௌண்ட்டு உள்ளுக்குள்ள அமௌண்ட் கொண்டு வரணும். அது பிஎன்பி, அந்த பிஎன்பி கொண்டு வரணும். சொலோனா வாங்கணும்னா சொலோனா கொண்டு வரணும். அதான் சொலோனா பேஸ் பண்ண காயின் வாங்கணும்னா சொலோனா கொண்டு வரணும். அவாக்ஸ் பேஸ் பண்ண காயின் வாங்கணும்னா அவாக்ஸ் கொண்டு வரணும். அதுமாதிரி பேஸ் பண்ண காயின் வாங்கணும், இடிஹெச் பேஸ் செயினில் கொண்டுட்டு வரணும். அதுக்கப்புறமா என்ன பண்ணோம்னா CoinGeckoவில் போய் என்ன காயின் வாங்குறீங்க, நான் என்ன காயின் வாங்க போகிறேன்னா KTன்ற காயின் வாங்க போகிறேன். ஸோ அப்போ என்ன பண்ண போகிறேன், KTAவோட கான்ட்ராக்ட் அட்ரஸ் பேஸ் செயினில் இருக்கும், அதை காப்பி பண்ணி என்னுடைய வேலெட்டு ட்ரஸ்ட் வேலெட்டுக்குள்ளே ஆட் பண்ணால் தான் KTAவே உள்ளே காட்டும். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா டெக்ஸு யூனிஸ்வாப் தான் யூஸ் பண்ண போகிறேன். அந்த யூனிஸ்வாப்பில் போய் பேஸ் செயினில் இருக்கக்கூடிய இடிஹெச்சை வச்சு KTAவை என்ன பண்ண போகிறேன், ஸ்வாப் பண்ண போகிறேன். இதை நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக பார்த்துருவோம். ட்ரஸ்ட் வேலெட்டோட UI இப்படி தான் இருக்கும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதுதான் இதோட UI. இந்த UIயில் பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குன்ட்டு ஜீரோ, வேலெட் 2 இது 0 தான் இருக்குது, எந்த அமௌண்ட்டுமே இல்லை, $0 இருக்குது. இதில் என்ன பண்ண போகிறேன்னா மேனேஜ் கிரிப்டோன்னு இருக்குது பாருங்கள், அதை ஒரு வாட்டி கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிடுறோம். பண்ண உடனே நிறையா ஆன் பண்ணுற மாதிரி பட்டன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு BTC ஆன் பண்ண போகிறேன். ஆன் பண்ணிவிட்டேன். அடுத்து ETH செயினில் ஆன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் BNB ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் சொலோனாவை ஆட் பண்ணுறேன். அவாக்ஸ் ஆட் பண்ணுறேன். முக்கியமாக நம்ம வந்து பேஸ், ஏன்னா KTA வந்து பேஸ் செயினில், ETH பேஸ் செயினில் இருக்குது, அதையும் ஆட் பண்ணணும். ஸோ அகெயின் மேனேஜ் இப்போ எடுத்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், அவாக்ஸ் வந்துருச்சு, பிட்காயின் வந்துருச்சு, ETH வந்துருச்சு, எல்லாமே வந்துருச்சு. ஆனால் பேஸ் செயின் இல்லை. மறுபடியும் என்ன பண்ணுறேன், மேனேஜ் கிரிப்டோவை கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போனேன்னா கீழே ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டே வந்தோன்னா பேஸ்ன்னு இருக்கும். இது இருக்கா, அது ஒரு வாட்டி தொடுறேன். இப்போ ETH பேஸ் செயினில் ஆன் பண்ணிக்கிறேன். தட்ஸ் ஆல். இப்போ பாருங்கள் பேஸ் செயின் வந்துருச்சு, ETH பேஸில் இல்லை. இப்போ வந்து செயின்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணியாச்சு, நம்ம செயின்ஸ் எல்லாம் என்ன பண்ணிட்டோம், ஆட் பண்ணிவிட்டு நெட்வொர்க்கு செயின்ஸை ஆட் பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கப்புறமா சில ப்ராசஸ் இருக்குது. நம்ம சொன்ன ஒவ்வொரு ப்ராசஸாக இருக்குது இல்லையா, அந்த ப்ராசஸ் என்ன, இப்போ வந்து யூனிஸ்வாப்புக்குள்ளே போய் நான் என்ன பண்ண போகிறேன், கீட்டா வாங்க போகிறேன். இதுதான் ப்ராசஸ். இந்த ப்ராசஸ்க்கு முதல்ல என்ன பண்ண போகிறேன்னா ஃபஸ்ட்டு CoinGecko ஓப்பன் பண்ணுறேன். அங்கேருந்து KTAவோட அட்ரஸை வெளியில் எடுக்கிறேன். அதாவது வந்து கான்ட்ராக்ட் அட்ரஸை எடுக்க போகிறேன். CoinGecko ஓப்பன் பண்ணுறேன். சர்ச் இருக்கியா கீழே, அது ஒரு வாட்டி தொடறேன். இந்த சர்ச் பாக்ஸில் KTA அப்படின்னு டைப் பண்ணுறேன். டைப் பண்ணியாச்சு, KTA வருது. கிளிக் பண்ணுறேன். அதோட ப்ரைஸ் எல்லாம் காட்டுது. கீழே அப்படியே ஸ்க்ரால் பண்ணோம்னா கீழே பாருங்கள் பேஸ்ன்னு கான்டாக்ட் அட்ரஸ் இருக்குது, அதை காப்பி இருக்கு இல்லையா, அந்த சிம்பிள், அதை ஒரு வாட்டி கிளிக் பண்ணுறேன், காப்பி ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்துகிட்டு போய் பேஸ்ட் பண்ணணும். இதை எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணணும், பேஸ்ட் பண்ணணும். இப்போ எங்கே பண்ணுறேன், அகெயின் வந்து இப்போ அதுக்கு நடுவில் என்ன பண்ணுறேன்னா ETH நான் அனுப்பிடுறேன். எங்கே அனுப்புறேன்னு பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே அந்த ட்ரஸ்ட் வாலெட்டுக்குள்ளே அனுப்பிடுறேன். ஒரு $15 அனுப்பிட்டேன். உள்ளுக்குள்ளே $15 இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இப்போ அப்படியே கீழே பாருங்கள் ETH பேஸ் செயினில் இருக்குது. நல்லா ஞாபகம் வச்சுக்க, நான் எழுத்து காட்டுற பாருங்க, டிசேபிள்னு பேஸ் செயினில். அதுக்கு கீழே பாருங்கள் ETH செயின்லேயே இருக்குது. அதில் நான் அனுப்பல, பேஸ் செயினில் தான் அனுப்பினேன், அதையும் காட்டியிருக்கேன். இப்போ என்ன பண்ண போகிறேன், ஸ்க்ரால் பண்ணி மறுபடியும் மேனேஜ் கிரிப்டோ, அது ஒரு வாட்டி தொடுறேன். இப்போது இதை தொட்டு முடித்த பிறகு ப்ளஸ்ன்னு மேலே ரைட் கார்னர் டாப்பில் ப்ளஸ் இருக்கு இல்லையா, அது ஒரு வாட்டி தொடுறேன். இப்போ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் 80Hன்னு இருக்குது, அதை வந்து பேஸ்ன்னு சேஞ்ச் பண்ணணும். ஏன்னா வந்து கேட்டா வந்து பேஸில் தான் இருக்குது, அதை சேஞ்ச் பண்ணு எடுத்து பேஸ்ன்னு மாற்றிக்கிறேன். இப்போ பேஸ்ட்டுன்ற இடத்துல வந்து அப்படியே பேஸ்ட்டு கீட்டான்னு வந்துருச்சா, இம்போர்ட். இப்போ பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து பார்ப்போம் இப்போ என்னென்னலாம் இருக்குன்ட்டு. ETH இருக்குது, அவாக்ஸ் மேலே வந்து ETH இருக்குது, அடுத்து அவாக்ஸ் இருக்குது, BTC இருக்குது, ETH இருக்குது, BNB இருக்குது, சொலோனா இருக்குது, கீழே பாருங்கள் KTA இருக்குது. தட்ஸ் ஆல். அடுத்த ப்ராசஸ் வந்து பை பண்ணணும். யூனிஸ்வாப் ஓப்பன் பண்ணி இப்போ என்னென்னலாம் முடிச்சிட்டோம்னு பார்த்தீங்கன்னா செயின்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிட்டோம், அமௌண்ட் உள்ளே கொண்டு வந்துட்டோம், $15 உள்ளே கொண்டு வந்திருக்கோம், அடுத்து $15.3 உள்ளே கொண்டு வந்திருக்கோம். அடுத்து வந்து KTA அந்த கான்ட்ராக்ட் அட்ரஸ் ஆட் பண்ணி அதையும் உள்ளே கொண்டு வந்துட்டோம். இப்போ இது எல்லாத்தையும் வச்சு யூனிஸ்வாப்புக்குள்ளே போய் பை பண்ணவும் போகிறோம், செல் பண்ணவும் போகிறோம். KTA பை பண்ணிவிட்டு அதே KTA என்னவும் பண்ண போகிறோம், செல்லும் பண்ண போகிறோம். அதான் இப்போ அடுத்து பார்க்க போகிறது. இப்போ வந்து நம்ம பை பண்ண போகிறோம். இப்போ என்ன பண்ண போகிறோம், கீழே அப்படியே கீழே வந்து டிஸ்கவர்னு ஒரு இருக்கும், அதை ஒரு வாட்டி கிளிக் பண்ணுறேன். டிஸ்கவர்
இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்குது. கேடிஏ 0 தான் இருக்குது. இது $15 இருக்குது. டிஸ்கவரை கொடுத்துட்டு மேலே சர்ச்னு இருக்குது இல்லையா, அதுக்குள்ளே போயிட்டு என்ன டைப் பண்ண போகிறேன், யூனிஸ்வாப்னு டைப் பண்ண போகிறேன். ஏற்கனவே நான் டைப் பண்ணி வச்சுருக்கேன், அதனால் வந்துருச்சு எனக்கு. கொடுத்தாச்சு. இதுதான் வந்து யூனிஸ்வாப்போட இன்டர்ஃபேஸ். இந்த இன்டர்ஃபேஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நான் வேலெட்டை கனெக்ட் பண்ணணும். ஸோ அந்த கனெக்ட்னு இருக்குது பாருங்கள், ஒரு பட்டனு அந்த ரைட்டு மேலே டாப்பில், அது ஒரு வாட்டி தொடுறேன். தொடும்போது எந்த வேலெட்டை கனெக்ட் பண்ணணும்னு கேட்கும். நம்மள்ட்ட இருக்கிறது ட்ரஸ்ட் வேலெட் தான். அந்த ட்ரஸ்ட் வேலெட்டை செலக்ட் பண்ணிவிட்டேன், கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ மேலே வந்து இடிஹெச்ன்றது, கீழே செலக்ட் டோக்கன் இருக்குது. இடிஹெச்ன்றதை அது ஒரு வாட்டி தொடுறேன். இப்போ ஆக்சுவலாக எதை வச்சு வாங்கணும்னா பேஸை வச்சு வாங்கணும். அப்போ பேஸ் இடிஹெச் அங்கே செலக்ட் பண்ணிக்கிட்டேன். கீழே செலக்ட் டோக்கனில் தொடுறேன். இப்போ கீட்டா உள்ளே இருக்கான்னு பாருங்கள், இல்லாட்டி அதே கான்ட்ராக்ட் அட்ரஸை பேஸ்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலாக இங்கே கீட்டா இருக்குது, அது ஒரு வாட்டி தொடுறேன். இப்போ கீட்டா வந்துருச்சு. 75% அமௌண்ட்டுக்கு நான் வாங்க போகிறேன். அதாவது $11க்கு 13.61 கீட்டியே ஃபஸ்ட்டு ரெவ்யூன்னு இருக்குது, அது ரெவ்யூவை தொடுறேன். கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ண, ஸ்வாப் பண்ண கேட்குது. ஸ்வாப்னு கொடுக்குறேன். இப்போ என்ன பண்ண சொல்லணும், அப்ரூவ் பண்ண சொல்லணும். அப்ரூவ்னு கொடுக்குறேன். அப்ரூவ் கொடுக்கும்போது பாஸ்வேர்டு கேட்கும். நான் பாஸ்வேர்டு வச்சுருக்கேன், அது பாஸ்வேர்டு கொடுக்குறேன். கொடுத்து முடிச்ச போனால் கன்ஃபார்ம் பண்ண சொல்லுது. கன்ஃபார்ம் ஸ்வாப்பிங்னு சொல்லுது. அடுத்து ஸ்வாப். இப்போ பார்த்தீங்கன்னா 13.62 கேடிஏ $11க்கு வாங்கிட்டேன். இப்போ வெளியில் வந்து காட்டுறேன் உங்களுக்கு பாருங்கள். இப்போ பாருங்கள், இடிஹெச்சில் வந்து 15 இருந்தது, வெறும் $3.6 ஆயிடுச்சு. $11 வெளில போயிடுச்சு. அதே சமயத்தில் கேடிஏ பாருங்கள், அங்கே 11.65, அதாவது 13 கேடிஏ என்ன இருக்குது, பை ஆயிருக்கு. எடுத்தோடனே மேலே கேடிஏ பேஸ் செயினில் 13 பை ஆயிடுச்சு. இப்போ இதை சேல் பண்ணணும். அகெயின் என்ன பண்ண போகிறோன்னா டிஸ்கவர்னு இருக்குல்ல, அது ஒரு வாட்டி தொடுறேன். தொட்டோம்னா இப்போ பாருங்கள், மேலே வந்து கேடிஏ இருக்கணும், கீழே வந்து இடிஹெச் இருக்கணும். அப்போ என்ன பண்ணுறேன், ஸ்வாப் பண்ணிக்கிட்டேன். அந்த ஆரோ பட்டனை கிளிக் பண்ணேன்னா மேலே வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணுறேன்னா அந்த 13 மேக்ஸிமமாக கொடுத்துட்டு கீழே வந்து என்னென்ன இடிஹெச் செயின், அந்த செயினில் வந்துருச்சு. ஸ்வாப்னு வருது. ஸ்வாப்னு கொடுக்குறேன். அப்ரூவ் பண்ண சொல்லும். அப்ரூவ் பண்ணேன்னா ஆட்டோமேட்டிக்காக மறுபடியும் என்ன ஆகிடும், செல் ஆகிடும். இவ்வளவு தான். இப்படி தான் என்ன பண்ணணும், பை பண்ணுறது, செல் பண்ணுறது. இது வந்து எதில் மட்டும்தான் பண்ணியிருக்கோம், யூனிஸ்வாப்பில். ஸோ ப்ராசஸ் இஸ் வெரி சிம்பிள். ஃபஸ்ட்டு திங் வந்து உங்களுக்கு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு தெரியும், அது கண்டிப்பாக தெரியும். அதில் கான்ட்ராக்ட் அட்ரஸ், அதாவது ரிசீவ் அட்ரஸ் கொடுத்து நீங்கள் முதல்ல அனுப்பிடணும். இப்போ ஒரு எக்ஸ்சேஞ்சில் இடிஹெச் வச்சிருக்கீங்கன்னு சொன்னால் அந்த எக்ஸ்சேஞ்சில் என்ன பண்ணணும்னா வித்ட்ரான்னு கொடுக்கணும். வித்ட்ரா கொடுக்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, எந்த செயினில் வித்ட்ரா பண்ணணும்னு கேட்கும். நீங்கள் பேஸ் செயினை செலக்ட் பண்ணிக்கோங்க. எந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும்னு சொல்லும். உங்களோட ட்ரஸ்ட் வாலெட்டில் பேஸ் செயினில் ரிசீவ் அட்ரஸ் இருக்கும், அதை கொண்டுட்டு வந்து அங்கே பேஸ்ட் பண்ணுங்கள். அப்போ என்ன ஆகும்னா அமௌண்ட் முதல்ல உள்ளே வந்துடும் வேலெட்டுக்குள்ளே. அதுக்கப்புறம் யூனிஸ்வாப்குள்ளே போங்க. யூனிஸ்வாப்பில் போயிட்டு மேலே எதை விற்றுட்டு எதை வாங்கணும், இடிஹெச்சை பேஸை விற்றுட்டு கீட்டா வாங்கணும், அல்லது கீட்டாவை நான் பேஸ்க்கு மாற்றணும், இடிஹெச்க்கு மாற்றணும்னா மேலே கீட்டாவை வச்சுக்கோங்க, கீழே என்ன பண்ணுங்கள், இடிஹெச் வச்சுங்க. இதுக்கு ஒரு கேஸ் ஃபீஸ் வேறு பிடிப்பான். ஒரு $0.1 அல்லது $0.5, $0.3, 20 cents, 30 cents, 50 centsனு டிபெண்டிங் அப்பான் தி வால்யூம் அதை பிடிப்பாங்க. இதுதான் ப்ராசஸ். இது வந்து யூனிஸ்வாப்பில் வாங்குகிற ப்ராசஸ். இதே ப்ராசஸ் தான் மற்ற டெக்ஸஸ்க்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து பிஎன்பி பேஸ் பண்ண ப்ராஜெக்ட் வாங்கணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் அந்த யூனிஸ்வாப்பை நீங்கள் அந்த சர்ச்சில் போய் டிஸ்கவரில் போய் கொடுத்தீங்க இல்லையா, அந்த இடத்துல என்ன பண்ணுங்கன்னு பார்த்தீங்கன்னா பேன் கேக்குன்னு டைப் பண்ணுங்கள். பேன் கேக் ஸ்வாப் ஓப்பன் ஆகும். இதே ப்ராசஸ் தான் அங்கேயும் வேலெட்டை கனெக்ட் பண்ண சொல்லும். கனெக்ட் பண்ணுங்கள். மேலே பிஎன்பி இருக்கணும். கீழே எந்த காயின் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த காயினோட கான்ட்ராக்ட் அட்ரஸை எதில் போய் எடுங்க, காயின் ஜோக்கால் எடுத்துகிட்டு வந்து பேஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா கீழே காட்டும். அது என்ன பண்ணிக்கலாம், அப்படியே ஸ்வாப் பண்ணிக்கலாம். ஃபீஸ் இதை விட கம்மியாக இருக்கும், இடிஹெச் விட ரொம்ப கம்மியாக இருக்கும். அதே மாதிரி சொலோனாவாக இருந்துச்சுன்னா மேலே என்ன பண்ணுங்கள், அந்த டிஸ்கவரை கிளிக் பண்ணுங்கள். ஜூபிட்டர்னு வரும். ஜூபிட்டர்னு போய் சர்ச் பண்ணுங்கள். ஜூபிட்டர் எக்ஸ்சேஞ்ச் வரும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதே ப்ராசஸ் அகெயின் வந்து கனெக்ட் பண்ண சொன்ன வேலெட்டை கனெக்ட் பண்ணிக்கோங்க. சொலோனா வேலெட்டை கனெக்ட் பண்ண சொன்னால் அந்த ட்ரஸ்ட் வேலெட்டை கனெக்ட் பண்ணுங்கள். கனெக்ட் பண்ணி முடித்த உடனே என்ன பண்ணணும்னா மேலே சொலோனா இருக்கணும், கீழே என்ன காயின் வாங்குறீங்களோ அந்த காயினோட கான்ட்ராக்ட் அட்ரஸை காயின் ஜெக்கோவோ காயின் மார்க்கெட் காப்போ ஏதோ ஒரு இடத்துலேருந்து அதை என்ன பண்ணுங்க, காப்பி பண்ணி கொண்டுட்டு வாங்க. அது சொலோனா அட்ரஸில் இருக்கணும். வந்து இங்கே பேஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அப்படியே என்ன பண்ணிக்கலாம், ஸ்வாப் பண்ணிக்கலாம். எவ்வளவுதான் ப்ராசஸ். இதுதான் வந்து டீசென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்சஸ். நீங்கள் வாங்குறதெல்லாம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வேலெட்டுக்குள்ளே இருக்கும். இந்த வேலெட்டோட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். எப்போ வேணுமோ அந்த வேலெட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ட்ரஸ்ட் வேலெட்டை வச்சுருந்தேன்னா இது வந்து வேறு வேலெட்லையும் ஓப்பன் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் மெட்டாமாஸ்க்லையும் ஓப்பன் பண்ணலாம். அதை எடுத்துகிட்டு போய் ஸ்டார் கேசர்லையும் ஓப்பன் பண்ணலாம். அதை எடுத்துகிட்டு போய் நோவா வேலெட்லையும் ஓப்பன் பண்ணலாம். உங்களுக்கு தேவை அந்த 12 வார்த்தை, அந்த சீட் ஃப்ரேசஸ். அந்த சீட் ஃப்ரேசஸை மட்டும் தொலைச்சிட்டிங்கன்னு சொன்னால் உங்கள் வேலெட்டுக்குள்ளே இருக்க எதையுமே என்ன பண்ண முடியாது, ரெக்வயர் பண்ண முடியாது. இதுதான் டீசென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்சஸோட எப்படி வாங்குறது விற்கிறதுன்ற ப்ராசஸ். இந்த ப்ராசஸ் உங்களுக்கு சிம்பிளாக தான் இருக்கும். ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். சும்மா ஒரு $10 $15 மட்டும் வச்சுக்கிட்டு வாங்கி விற்று ஒரு 4-5 முறை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக எல்லாருமே என்ன பண்ணலாம்னா டீசென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்சஸை யூஸ் பண்ணலாம். இன்னொரு எபிசோடில் ஒரு நல்ல காயின் டோக்கனோட உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் புகழ்.